வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணவிருப்பது நம் அனைவரின் பள்ளி பருவ நினைவுகளையும் தூண்டும் ஒரு அழகான காதல் காவியம். ஒரு சாதாரண தோற்றம் கொண்ட சிறுமி தனது பள்ளியில் இருக்கும் ஒரு பிரபலமான மாணவனை காதலித்தால் என்ன நடக்கும்? அவனுக்காக அவள் தன்னை எப்படி மாற்றிக்கொள்கிறாள்? இறுதியில் அவளது காதல் வெற்றி பெற்றதா இல்லையா? வாருங்கள், இந்த கதையை விரிவாக பார்க்கலாம். இந்த கதை தாய்லாந்தில் உள்ள ஒரு பள்ளியில் தொடங்குகிறது. கதையின் நாயகி நாம் 7ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு சாதாரண சிறுமி. அவள் பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக கருப்பு நிறத்துடன் கண்ணாடி அணிந்து இருப்பாள். அவளது தந்தை அமெரிக்காவில் வேலை செய்கிறார். பள்ளியில் முதல் மாணவியாக வந்தால் அமெரிக்காவிற்கு அழைத்துச் செல்வதாக அவளது தந்தை வாக்களித்திருக்கிறார். அந்த பள்ளியின் மிகவும் பிரபலமான மாணவன் ஷான். அவன் 10ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு சீனியர் மாணவன். அவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் கால்பந்து விளையாட்டில் சிறந்தவனாகவும் இருக்கிறான். ஒருமுறை நாம் வரிசையில் நின்று கொண்டிருக்கும்போது ஷான் ஒரு பூனையை தப்பிக்க வைப்பதைக் காண்கிறாள். அவரது அந்த நற்குணத்தைக் கண்டதும் நம்மிற்கு அவன் மீது காதல் மலர்கிறது. நம்மிற்கு இப்போது ஷோனை பார்க்கும்போதெல்லாம் இதயம் வேகமாக துடிக்கிறது. அவன் வரும் வழியில் நின்று அவனை கவனிப்பதும் அவரது சிறு அசைவுகளை ரசிப்பதும் நம்மிற்கு பிடித்தமான செயல்களாக மாறுகின்றன. ஆனால் ஷான் ஒரு பெரிய நட்சத்திரம் போலவும் தான் ஒரு சாதாரண சிறுமி போலவும் நாம் உணர்கிறாள். தனது காதலை ஷோனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நம்மும் அவளது தோழிகளும் விரும்புகிறார்கள். அப்போது அவர்களுக்கு காதலுக்கான 9 சூத்திரங்கள் என்ற ஒரு புத்தகம் கிடைக்கிறது. ஒரு பையனை எப்படி கவரலாம் என்பதற்கான விசித்திரமான முறைகள் அந்த புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. நாம் அதனை ஒவ்வொன்றாக பின்பற்றத் தொடங்குகிறாள். முதலில் அந்த புத்தகத்தில் கூறியபடி நட்சத்திரங்களை இணைத்து ஷோனின் பெயரை வானத்தில் வரைந்து பார்க்கிறாள். பின்னர் அவனுக்கு தெரியாமல் அவரது மோட்டார் சைக்கிளில் ஒரு சாக்லேட்டை வைக்கிறாள். ஆனால் அந்த சாக்லேட் வெப்பத்தால் உருகிவிடுகிறது. இது போன்ற பல வேடிக்கையான சம்பவங்கள் அவளது வாழ்க்கையில் நடக்கின்றன. வெறும் மாயாவித்தனமான முயற்சிகள் மட்டும் போதாது என்பதை நம் உணர்கிறாள். ஷோனுக்கு பிடித்தமான ஒரு பெண்ணாக தன்னை மாற்றிக்கொள்ள முடிவு செய்கிறாள். கண்ணாடியை கழற்றிவிட்டு தனது தோலை மெருகேற்ற மஞ்சள் பூசிக்கொள்ளிப்பது மற்றும் பற்களை சீரமைப்பது என நம் மெல்ல மெல்ல ஒரு அழகான பெண்ணாக மாறத் தொடங்குகிறாள். பள்ளியில் ட்ரம் மேஜர் இருக்கும் பெண்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள் என்று ஷோன் ஒருமுறை சொன்னதை கேட்ட நம் தானம் அந்த பயிற்சியில் சேருகிறாள். அந்த பயிற்சி மிகவும் கடினமாக இருந்தாலும் ஷோன் அந்த வழியே வரும்போது தரும் ஒரு சிறு புன்னகை நம்மிற்கு பெரும் உற்சாகத்தை தருகிறது. பள்ளியின் ஆண்டு விழாவில் ஸ்னோ ஒயிட் நாடகம் நடைபெறுகிறது. அதில் நம்மிற்கு ஸ்னோ ஒயிட் வேடம் கிடைக்கிறது. அன்று நம்மை பார்த்த எவராலும் அவள் பழைய நம் என்று நம்பவே முடியவில்லை. அந்த அளவிற்கு அவள் ஒரு தேவதையைப் போல அழகாக மாறியிருந்தாள். ஷோனும் அவளைக் கண்டு வியந்து நிற்கிறான். ஷோனின் நெருங்கிய நண்பன் டாப் அந்த பள்ளியில் வந்து சேருகிறான். அவனும் மிகவும் பிரபலமான ஒரு மாணவன். அவன் நம்மை பார்த்த முதல் நொடியே காதலில் விழுகிறான். ஷோனிடம் சென்று, எனக்கு நம்மை பிடித்திருக்கிறது, அவளை காதலிக்க எனக்கு உதவி செய் என்று டாப் கேட்கிறான். நண்பனுக்காக ஷோன் தனது விருப்பத்தை மறைத்துக் கொண்டு சம்மதிக்கிறான். டாப் நம்மை துரத்தி காதலிக்க தொடங்குகிறான். அவனது காதலை ஏற்கவும் முடியாமல் அதே சமயம் ஷோனை விட்டு விலகவும் முடியாமல் நம் தவிக்கிறாள். டாப் உடன் இருந்தால் ஷோனை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரே காரணத்திற்காக நம் அவர்களுடன் நட்பு கொள்கிறாள். ஆனால் இது ஷோனுக்கும் நம்மிற்கும் இடையே ஒரு இடைவெளியை உருவாக்குகிறது. மாணவர்கள் அனைவரும் ஒரு சுற்றுலா செல்கிறார்கள். அங்கே ஷோன் தனது தந்தையைப் பற்றிய ஒரு கசப்பான கதையை பகிர்கிறான். கால்பந்து போட்டியில் ஒரு கோல் போடத் தவறியதால் அவரது தந்தை ஊர் மக்களால் வெறுக்கப்பட்டார். அதனால் ஷோன் ஒரு சிறந்த வீரனாக வேண்டும் என்று அவரது தந்தை ஆசைப்படுவதாக கூறுகிறான். இது நம்மை இன்னும் அதிகமாக கவரச் செய்கிறது. ஒருநாள் நம்மை தனிமையில் சந்திக்கும் டாப் அவளுக்கு தெரியாமல் அவளது கன்னத்தில் முத்தம் கொடுத்து விடுகிறான். இதனை தூரத்திலிருந்து பார்க்கும் ஷோன் மனமுடைந்து போகிறான்.
தனது நண்பன் காதலிக்கும் பெண்ணை தான் காதலிக்கக் கூடாது என்று ஷோன் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்கிறான். டாப் தனது காதலை நமிற்கு தெரிவிக்கிறான். ஆனால் நம் அவனிடம், டாப், உங்களை எனக்கு ஒரு நண்பனாக மட்டுமே பிடித்திருக்கிறது. எனது இதயத்தில் ஏற்கனவே வேறொருவர் இருக்கிறார் என்று உறுதியாக கூறிவிடுகிறாள். இதனால் வருத்தமடைந்த டாப் ஷோனிடம் சென்று, இனிமேல் நீயும் நம்மை காதலிக்கக் கூடாது என்று ஒரு வாக்குறுதி வாங்கிக் கொள்கிறான். நாட்கள் மிக வேகமாக நகர்கின்றன. நம் இப்போது பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெறுகிறாள். அவளது தந்தை சொன்னபடி அமெரிக்காவிற்கு புறப்படும் நேரம் நெருங்குகிறது. ஆனால் செல்வதற்கு முன்னால் தனது காதலை ஷோனிடம் சொல்லிவிட வேண்டும் என்று நம் முடிவெடுக்கிறாள். நம் ஷோனை தேடி நீச்சல் குளத்தின் அருகே செல்கிறாள். அங்கே தனது இதயத்தில் பல ஆண்டுகளாக இருந்த காதலை அவனிடம் கொட்டுகிறாள். நான் 7ஆம் வகுப்பு படித்தது முதலே உங்களைத்தான் காதலிக்கிறேன். உங்களுக்காகத்தான் என்னையே நான் மாற்றிக்கொண்டேன் என்று அழுது கொண்டே கூறுகிறாள். ஆனால் ஷோன் தனது சட்டையை காண்பிக்கிறான். அதில் ஷோனும் பின்னும் காதலிக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெண் நமிற்கு தெரிந்த ஒரு சீனியர் மாணவி. ஷோன் வேறொரு பெண்ணை காதலிக்கிறான் என்று நினைத்த நான் மிகுந்த வேதனையுடன் அங்கிருந்து ஓடுகிறாள். அவள் நீச்சல் குளத்தில் விழுந்து அழும் காட்சி பார்ப்பவர்களின் இதயத்தை பிசையும். நாம் அங்கிருந்து சென்ற பிறகு ஷோன் தனது வீட்டிற்குச் செல்கிறான். அங்கே அவன் ஒரு பெரிய புகைப்பட ஆல்பத்தை வைத்திருக்கிறான். நம்மை முதல் முறை பார்த்தது முதல் இன்று வரை அவளுக்கு தெரியாமலேயே அவளை அவன் புகைப்படம் எடுத்து வந்திருக்கிறான். அவளை அவன் எவ்வளவு ஆழமாக காதலித்தான் என்பதை அந்த ஆல்பம் உணர்த்துகிறது. நாம் இப்போது அழகாக இருக்கிறாள், நம்மை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று ஒவ்வொரு புகைப்படத்தின் பின்னாலும் ஷோன் தனது உணர்வுகளை எழுதியிருப்பான். ஆனால் தனது நண்பன் டாப்பிற்கு கொடுத்த சத்தியத்திற்காக அவன் இத்தனை நாட்களாக அமைதியாக இருந்தான். அவனது மானமான காதலை நாம் அப்போதுதான் உணர்கிறோம். அன்றிரவே ஷோன் ஒரு பெரிய கால்பந்து கிளப்பில் விளையாட தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஊரை விட்டுச் செல்கிறான். செல்வதற்கு முன்னால் அந்த புகைப்பட ஆல்பத்தை நமின் வீட்டு வாசலில் வைத்துவிட்டுச் செல்கிறான். நாம் அந்த ஆல்பத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறாள். ஆனால் ஷோன் அப்போது அங்கே இல்லை. காலம் உருண்டோடுகிறது. 9 ஆண்டுகள் கடந்து விடுகின்றன. நாம் இப்போது அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற ஃபேஷன் டிசைனர் இருக்கிறாள். அவள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேட்டி அளிப்பதற்காக தாய்லாந்திற்கு திரும்பி வருகிறாள். நிகழ்ச்சியின் இடையில் ஒரு சிறப்பு விருந்தினர் வரப்போவதாக அறிவிக்கிறார்கள். அவர் வேறு யாருமல்ல, ஷோன்தான். ஷோன் இப்போது ஒரு பிரபலமான முன்னாள் கால்பந்து வீரராகவும் தற்போது ஒரு சிறந்த புகைப்பட கலைஞராகவும் இருக்கிறான். நீண்ட காலத்திற்குப் பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் அந்த நிமிடம் அந்த இடமே நிசப்தமாகிறது. இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அவர்களின் காதல் குறையாமல் இருப்பதை அவர்களது கண்கள் காட்டுகின்றன. நாம் அழுது கொண்டே ஷோனிடம், நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்களா என்று கேட்கிறாள். ஷோன் ஒரு மெல்லிய புன்னகையுடன், நான் ஒருவருக்காக 9 ஆண்டுகளாக காத்திருக்கிறேன். அவர் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வருவார் என்று எனக்கு தெரியும் என்று கூறுகிறான். இதை கேட்ட நமிற்கு இதயத் துடிப்பு ஒரு கணம் நின்று போகிறது. அவளது அத்தனை ஆண்டுகால காத்திருப்புக்கு ஒரு விடை கிடைக்கிறது. அந்த மேடையிலேயே இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்கள். பல போராட்டங்கள், தியாகங்கள் மற்றும் நீண்ட காத்திருப்பிற்குப் பிறகு அவர்களது காதல் ஒரு வழியாக வெற்றியில் முடிகிறது. பார்வையாளர்கள் அனைவரும் நெகிழ்ந்து கைதட்டுகிறார்கள். இந்த திரைப்படம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், காதலுக்காக நம்மை மாற்றிக்கொள்வது தவறில்லை. ஆனால் அந்த மாற்றம் நம்மை ஒரு சிறந்த மனிதராக உருவாக்க வேண்டும். நமின் விடாமுயற்சியும் ஷோனின் தியாகமும் இந்த காதலை ஒரு உன்னதமான இடத்திற்கு கொண்டு சென்றன. ஃபர்ஸ்ட் லவ் திரைப்படம் வெறும் ஒரு காதல் கதை மட்டுமல்ல, அது நம் ஒவ்வொருவரின் இளமை பருவத்தின் அழகான நினைவு. இதே போன்ற பல வியக்கத்தக்க உலக சினிமா கதைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.